வணக்கம். நான் சொல்ற ஒரு காட்சியை கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பல்லு வலின்னு சொல்லிட்டு ஒரு பல் டாக்டர் கிட்ட போறீங்க. அந்த பல் டாக்டரு பல்லு எப்படி இருக்குதுன்னா பழுப்பு கலர்ல அழுக்கு படிஞ்சு நாத்த அடிச்சுக்கிட்டு பார்த்தாலே அருவருக்கிற மாதிரி இருக்குது. அவரு உங்களுக்கு பல்ல நீங்க எப்படி கிளீனா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் லெக்சர் கொடுக்கறாரு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல வேற ஒரு சீன். நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க. அவரு கால் மேல கால் போட்டுட்டு சிகரெட்டை புடிச்சுக்கிட்டு உங்க முகத்துல புகைய ஊதிக்கிட்டு நிக்கோட்டினால உடம்புக்கு எவ்வளவு கெட்டது அப்படின்றத நீட்டி முழக்கி ஒரு 2 மணி நேரம் பேசுறாரு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவர் ஒரு பக்கா போலின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிக்கும் இல்லைங்களா? கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் நடுவுல நடந்துட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவு அடிச்சுக்கிறீங்களேடா, ஏன் இப்படி ஒரு கீழ்த்தரமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க. அன்னைக்கு சாயந்தரம் உங்க வைஃப் சாம்பார்ல உப்பு கம்மியா போட்டாங்க அப்படின்றதுக்காக 1 மணி நேரம் சண்டை போடுறீங்க. அந்த குழந்தை உங்களோட வார்த்தைக்கு என்ன மதிப்பு கொடுக்கும்? மார்க் முக்கியம் இல்லடா, உனக்கு சாதிக்கிற வெறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அடுத்த நிமிஷமே எங்க மேனேஜர் கிட்ட ஒண்ணுமே நடக்காது, யாருமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. உங்களோட வார்த்தைகளுக்கு அங்க என்ன முக்கியத்துவம் இருக்கும்? இருக்காது இல்லைங்களா? சோ கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோட இருங்க. உங்களோட ஒரு நேச்சர், உங்களோட ஆட்டிடியூட்ஸ் உங்களோட குழந்தைகளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது. ஆஸ் சில்ட்ரன் அந்த குழந்தைங்க உங்களோட குழந்தைங்கன்றப்போ அவங்க மேல உங்களுக்கு அளவில்லாத பாசம் இருக்கும். இவங்க ரொம்ப நல்லதா வரணும் அப்படின்ற ஒரு துடிப்பு இருக்கும். அதனால நிறைய வாட்டி அவங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண போய் அங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே கொலாப்ஸ் ஆகுற மாதிரி வந்திருக்கும். ஏன்னா இது குழந்தை வளர்க்கறதுன்றது கத்திரிக்காய் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்முறை குறிப்பை வச்சுக்கிட்டு பண்றது இல்லைங்களா? அந்த செய்முறை குறிப்பு கத்திரிக்காய் பச்சடிக்கு ரெடி ஆகும். ஆனா குழந்தைய வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஹெல்ப் பண்ணாது. ஆனா இப்போ கிட்டத்தட்ட இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா இதுதான் நடந்துட்டு இருக்கு. உங்க மனசுல உங்க பையன் இப்படி எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற அந்த செய்முறை குறிப்பும் உங்களோட மனசுக்குள்ள இருக்குது. அதை வச்சுக்கிட்டு ஒரு சூழ்நிலையில அவன் அதுக்கு ஃபிட் ஆகாதப்போ அவனுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த அட்வைஸ் அவன் ஏத்துக்காதப்போ உள்ளுக்குள்ள நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது, ஈகோ ஹர்ட் ஆகுது. நான் சொல்லி நீ ஏத்துக்க மாட்டேன்றியே அப்படின்ற அந்த ஒரு கோபத்துல நிறைய வார்த்தைகள் பேசுறோம். அவ இன்னும் கேட்டுக்காதப்போ ஒரு வார்த்தை சொல்றோம், எல்லாம் உன் நன்மைக்காக தாண்டா, உன் நல்லதுக்கு தானே நான் உன்னை திட்டுறேன். இந்த உன் நல்லதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குழந்தைய படுத்துற இம்சைகள் சொல்லி மாளாது. அதை கண்மூடி ஏத்துக்கணும். அதை ஏத்துக்கலன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், இன்னும் ஈகோ கிளாஷ் ஜாஸ்தி ஆயிடுது. முளைச்சு 3 இலை உடல அதுக்குள்ள நீ எனக்கே சொல்லி தரியாடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ப்ராப்ளம்ஸ் காம்ப்ளிகேட் ஆயிட்டே இருக்கு. இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு உதாரணமா இருக்க வேண்டியது நீங்க தான். நீங்களே உங்களை ஒரு சூழ்நிலையிலயும் குறைச்சு பேசிக்கிட்டு தாழ்த்தி பேசிக்கிட்டு நீங்க சொல்றதுக்கு விரோதமா நீங்க நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அந்த குழந்தை எதையாவது கத்துக்கும்? ஒண்ணுமே கத்துக்காது. இன்னைக்கு இந்த மனக்கவலை மாற்றல் எளிதுன்ற நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருமே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. நான் என் குழந்தைங்க கிட்ட என்னென்ன குணங்கள் எதிர்பார்க்கிறேன் அதை லிஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த குணங்கள் என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அந்த குணங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த குணத்தை நான் இப்ப அதுக்குள்ள ஏற்படுத்தணுமா, அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்தன்மை இருக்கா அப்படின்றதையும் ஒரு பரீட்சை செஞ்சு பார்த்துக்கோங்க. இத பார்த்துக்கிட்டீங்கன்னா சில பொதுப்படை விஷயங்கள், நேர்மறையா சிந்திக்கிறது, அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கிறது, செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறது, செல்ஃப் வர்த் இருக்கிறது, இதெல்லாம் நீங்க அந்த குழந்தைங்க கிட்ட ஏற்படுத்தணும். அது ஏற்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் உங்க மனசுக்குள்ள ஏற்படுத்திக்கணும். அது எங்க துவங்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களோட எண்ணம், உங்களோட செயல், உங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே ஒரே, உங்களோட வார்த்தைகள், உங்களோட எண்ணம், உங்களோட செயல், உங்களோட வார்த்தைகள் மூணுமே ஒரு நாளும் இந்த விஷயங்களை அதிகப்படுத்துற மாதிரி இருக்கிற மாதிரி பிரயோகப்படுத்துங்க. ஒரு 21 நாட்களுக்குள்ள உங்க மனசுல ஒரு நல்ல சேஞ்ச் வரதை நீங்களே பாப்பீங்க.
அந்த சேஞ்ச் உங்க குழந்தைங்களையும் வெகு சீக்கிரம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம்.